இந்தா கை விட்டு வயசுக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சம்மர் வெக்கேஷனுக்கு எங்கள் சித்தி வீட்டுக்கு வந்திருக்கோம். இன்றைக்கி ஸ்பெஷலாக எங்களுக்கு நாட்டுக்கோழியில் சண்டை கோழி பிரியாணி 2.5 கிலோவில் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். 2.5 கிலோ சண்டை கோழி எடுத்துருக்காங்க. அதில் வந்து மஞ்சள் தூள் ஆட் பண்ணி கொஞ்சமாக தண்ணி விட்டு அதுக்கு வேக்காடு கொடுத்துட்றாங்க, வேக வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்க்குறாங்க. ஆனியனு, தக்காளி எல்லாமே கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கோம். தேவையான எல்லாம் எண்ணெய் சேர்த்துட்டு மசாலா 2-3 பட்டை, லவங்கம், அப்புறம் வந்து அன்னாச்சி பூ எல்லாமே ஆட் பண்ணி, ஏலக்காய் எல்லாம் ஆட் பண்ணி அதில் ஒரு 1.5 kg இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஆனியனை வந்து போட்டு நல்லா வதக்கிக்கணும். நம்ம எவ்வளோதான் நம்ம வீட்டில் பிரியாணி நல்லா சூப்பராக செஞ்சுருந்தாலும் கூட நம்ம வந்து அம்மா வீட்டுக்கோ இல்லை சித்தி வீட்டுக்கோ இல்லை பெரியம்மா வீட்டுக்கோ போயிட்டு அங்கே நிறைய பேர் இருக்கும்போது நம்ம குரூப்பாக செஞ்சு எல்லோரும் சாப்பிடும்போது, நம்ம எல்லாம் சேர்ந்து சாப்பிடும்போது அதோட ஹாப்பினஸ்ஸே வேறு தான். இதே மாதிரி நீங்கள் எல்லோரும் எப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை டில் எண்டு வரைக்கும் வந்து ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கும் அந்த வீடியோ. எல்லாருக்கும் வந்து ஒவ்வொரு விதமான ஒரு ஃபீல் கிடைக்கும் இந்த சம்மர் வெக்கேஷனில். எனக்கு இந்த சம்மர் வெக்கேஷனில் எங்கே போயிட்டு இந்த சண்டை கோழி பிரியாணி சாப்பிட்டது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்த ஹாப்பியான மூமெண்ட்டை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இந்த வீடியோ மேக் பண்ணேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் எல்லாமே போட்டு வதக்கி முடித்தாச்சு. இப்போ புதினாவை ஆட் பண்ணிக்கிறோம். புதினாவை ஆட் பண்ணிட்டாங்க. புதினாவை நல்லா வந்து கலந்து விட்டுக்கலாம். ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வேறு என்ன ஆட் பண்ணுறாங்க? 1.5 ஸ்பூன் தயிர் ஆட் பண்ணாங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து விட்டுக்கிறாங்க. இதில் வந்து பிரியாணி மசாலாவோ இல்லை கரம் மசாலாவோ எதுவுமே ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் இது எல்லா மசாலாவும் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சண்டைக்கோழி வேக வச்சதை ஆட் பண்ணி ஒரு கலர் விட்டுட்டாங்க. விட்டுட்டு எந்த டப்பாவில் வந்து அரிசியை வந்து எடுத்தாங்களோ அந்த டப்பாவில் வந்து 1:2 ரேஷியோவில் 1:2 ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணிக்கினாங்க. இது வந்து ஓப்பன் பிரியாணின்றதால, ஓப்பன் டபராவில் செய்கிற பிரியாணின்றதால 1:2 ஆட் பண்ணிக்கிட்டாங்க. இதுவே நீங்கள் குக்கரில் பண்ணணும் அப்படின்னா தெரியும், 1:1 தான், 1:1 அவ்வளோதான் ஆட் பண்ணணும். இது ஓப்பன் டைப் பிரியாணின்றதால 1:2 இந்த ரேஷியோவில் தண்ணி ஆட் பண்ணியாச்சு. நல்லா கொதிச்சாச்சு. இப்போ அரிசியை ஆட் பண்ணிட்டோம். ஆட் பண்ணி நல்லா கொதிச்சு வருது. ஸ்மெல்லு பக்காவாக இருக்குது. நல்லா கிளறி விட்டாங்க. இந்த மாதிரி கிளறும் போதே இந்த மாதிரி தோசை கரண்டி வச்சு, நல்லா பெருசான தோசை கரண்டி மாதிரி வச்சு கிளறி விட்டிங்கன்னா அரிசி உடையாமல் இருக்குமா. அதனால் இந்த மாதிரி கரண்டி எடுத்து வச்சு நல்லா கலந்து விட்டுட்டாங்க. இப்போ டம் போடுற ஸ்டேஜுக்கு வந்தாச்சு. பிரியாணியோட எண்டுக்கு வந்தாச்சு. இப்போ டம் போட்டுடலாம். ஓகேவா? டம் போட்டுடலாம் வாங்க. கொத்தமல்லி தூவியாச்சு. நெய் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணிவிட்டு டம் போட்டுடலாம்.
ஒரு டேஸ்டியான சண்டைக்கோழி பிரியாணி ரெடி பண்ணிட்டோம். மினிட்ஸ் கழிச்சு நம்ம இப்போது பிரியாணியே ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம். வாங்க. எவ்வளோ சூப்பரான பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. கூடவே சிக்கன் 65 க்ரீன் சில்லி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. வித் ஆனியன் பச்சடியோட நம்ம இன்னைக்கு சண்டைக்கோழி பிரியாணியே சாப்பிட்லாம். வாங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எண்டு வரைக்கும் வாட்ச் பண்ண எல்லா வியூவர்ஸ்க்கும் ரொம்ப 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 தேங்க்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ். Thank you. Stay tuned to my channel. Please subscribe my channel.